சூப்பர் பாரு கை தட்டுவாங்க ஆச்சா உச்சான்னு பேசுவாங்க. He's not like that. He's always okay, I can make it better, I can make it better. And editing table தான் he gets all the clarity. That shooting ஒரு 5 to 6 pages dialogue இருந்தது. அது வந்த உடனே ரெடி ஷாட்னு சொன்னாங்க. படிக்கவே இல்லை, என்ன ரெடி ஷாட், வெயிட்னு சொல்லி I thought I'm just going to blow this apart. It's gone. It's like, so halfway through the first take, second take, I was convinced that ஐயோ நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இங்கேருந்து ஓடிடலாமான்னு அப்படி ஒரு சிந்தனை வரும்போது I said ஓகேம்மா என்ன போகுது, மேக்ஸிமம் இது இவனை நம்மளை தூக்க போறாங்க. Now I become confident. But he's an actor. வெற்றி is an actor. So வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவர் டெஃபினட்டா நடிப்பாரு, 100% guaranteed. இன்னொரு 5 yearsல ஆனா அவர் கன்வின்ஸ் பண்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ வேற யாராவது வருவாங்க அவரே கன்வின்ஸ் பண்ணது. எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 12 o'clock ஷோ தான் போய் சத்யம் பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் லைக் இட். அதோட என்னோட மேட்டர் க்ளோஸ். சில ஃபோன்ஸ் வருது, சில பேருக்கு நம்ப முடியல நான் தான் படத்துல இருந்து அடிச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்ச பாரதி ராஜா சாருக்கு நீரா அது என்னடா அது எப்படி மாறிடுச்சு அது எனக்கு சொல்லவே முடியல, நீ தான் படத்துல நடிச்சிருக்கேன்னு அவரு சொல்றாரு. ஸோ ஓகே குட் ஒன்லி. இப்போ வழக்கமா இருக்கிற ராஜீவ் மேனன் ஒரு முஸ்டாஷ் இருக்கும், அவருக்கு அவர் யூத்தா இருப்பாரு, யூத் இல்ல. நீங்க ரொம்ப பிரேஸ் பண்ணி இவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் அவனை டேக் ஹிம் அண்ட் புட் ஹிம் இன் another place. எனக்கு வேலை நடக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ப்ரெஷர் இருக்கு, சூப்பர் பாஸ் கிட்ட இருந்து ப்ரெஷர் இருக்கு. எங்க பெருமாள் ஒரு அடையாளம் தெரியாம கோஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு இமேஜ் வந்துருக்கு. இந்த இமேஜ் ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமா? இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த மேட்டர் முடிஞ்சிருக்கும். என்னடா நீங்க டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கூத்து பண்ணீங்க, இப்போ பார்ட்டி வச்சு எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன்னா போடுறா மியூசிக் சொல்லி டான்ஸ் ஆடும்போது அந்த கேர்ள்ஸ் லைட்டா டான்ஸ் ஆடி அவங்களுக்கு அவுட் ஆயிடுச்சு. இவ்வளோ பெருசா இன்சிஸ்ட் பண்ணு. அப்போ கௌதம் இறங்கி டேங் 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 சொல்லி டான்ஸ், ஏய் இவ்வளவு குவைட்டா இருக்கிறவங்க இப்படி டான்ஸ் ஆடுறானே டேங் சொல்லி அப்படியே தென் ஃபுல்லா அவங்க கூட அப்படி டான்ஸ் ஆடி, ஓ உனக்குள்ள இவரு மேட்டர் இருக்கா, இவனை போடுற ரோல்ல டேய் கீழே இருக்கும்போது யாருடா நிக்கணும், அவங்க வேற கூட்டம் ஆக்சுவலி சேர்ந்து அருள்சாமி பார்க்கும்போது வரும். அப்ப அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 2 பேர் இருக்காங்க. நான் அங்க இருந்து சொன்னேன், நீ இந்த டயலாக் கத்துக்கோ போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டயலாக் சொல்லி கொடுத்து அவன் பக்கத்துலயே இருந்து டயலாக் அடிக்கிறதுக்கு ஏதோ நேச்சுரலா இருக்கும். அப்படிதான் கௌதமே காஸ்ட் இல்ல. எனக்கு ஷூட்டிங் டைம்ல எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எந்த ஒரு பர்டிகுலர் சீன் ஆர் டயலாக் நீங்க பாக்கும்போதா எனக்கு தெரியும் இல்ல, என்ன நான் என்ன டயலாக் சொல்றேன், நான் எதுக்காக என்ன காஸ்ட் பண்ணியிருக்காங்க, நான் யார் இந்த படத்துல, எல்லாமே எனக்கு தெரியுது. ஸோ ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வாட் இஸ் த பொலிட்டிக்கல் மெசேஜ் இன் த ஃபில்ம். ஸோ தட் வி கேன் ரீட் இட். பட் எனக்கு என்ன பிடிச்சதுன்னு சொன்னா, என்ன பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னாலும் there are 2 things. நீங்கள் ஸ்லோகன் போடலாம், நான் இதுதான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மக்கள் புரிஞ்சுதுடா டே திருப்பி அதே விஷயம் சொல்லாதேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சொல்கிற கருத்தில் ஒரு 3 ஆக்ட் இருக்கணும். அது சில டைம் நம்ம அதோட போகணும், அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் அடிக்கணும், அதுக்கப்புறம் அது ஒரு டவுனில் போகணும், அதுக்கப்புறம் திருப்பி எழுந்துக்கணும். அதுதான் ஒரு கதையோட யூனோ can I say screenplay inside it. He's like a very good student who's கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த எக்ஸாமினேஷன் பேப்பர்ல சில பேர் பேப்பர்ல எழுதிட்டே இருப்பாங்கல்ல, இன்விஜிலேட்டர் வந்துட்டு அந்த பேப்பர் புடுங்கி போயிடுவாங்க. நம்மளாம் என்னடா நம்ம ஒண்ணுமே எழுதலையே அந்த மாதிரியானாங்கல்ல. ஒரு லாஸ்ட் 20 days டே அண்ட் நைட் தூங்காம மிக்சிங் பண்ணி டயலாக் மாத்தி மிக்சிங் எல்லாமே பண்ணிட்டு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் மாதிரி வெற்றிமாறன் யூனிவர்ஸ் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அது 15 days ஆயிருக்கலாம், அது 60 days ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். Hopefully we don't know what's going to happen. But all I can say is that it was I am very grateful to Vetrimaran and his team for having given me this opportunity, because I did not in my wildest dreams think that I will act. And to act in a film like this, and also and I don't know, for some reason people seem to like that casual thing. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. We love to திரும்ப நிறைய படங்கள் கண்டிப்பா பண்ணுங்க, இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க.